ஸ்டார்ட் அப் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியில் இந்திய இளைஞர்கள் சாதனை படைத்து வருவதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஸ்டார்ட் அப் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்திய இளைஞர்கள் சாதனை படைத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் அனிமேஷன் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் அடுத்த தலைமுறை இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக புதிய திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் அமையப்பட்டுள்ள நமோ சென்டர் எனும் அதிநவீன பயிற்சி மையத்தை அவர் நேற்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அதிநவீன பயிற்சி மையத்தின் பணிகள் இன்னும் சில மாதங்களில் முழுமையாக தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். மும்பை அகமதாபாத் இடையேயான நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்றும், சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட வழித்தடங்களில் அதிவேக ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படவிருப்பதாகவும் குறிப்பிட்டார். வேலைவாய்ப்பு, டெக்னாலஜி, பொருளாதாரம், இந்தியா பல துறைகளில் நம்ம வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். உலகிலேயே மிகப்பெரிய மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல டிஜிட்டல் டிரான்சாக்சன் உலகத்திலே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்சன் இருக்கின்ற நாடாக நம்ம நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே சென்னை ஆகாஷ்வாணி அரங்கில் நேற்று பத்மஸ்ரீ விருது பெற்ற முன்னாள் மூத்த அதிகாரி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்று பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வானொலி துறையில் ஆற்றிய சிறப்பான சேவைக்கு உயரிய அங்கீகாரமாக அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். டாக்டர் என் சுந்தரத்துடன் ஸ்ரீதர் இணைந்து எழுதியுள்ள இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. சமூக வானொலி வளர்ச்சியில் டாக்டர் ஸ்ரீதரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும், நாட்டில் தற்பொழுது 1000த்திற்கு மேற்பட்ட சமூக வானொலி நிலையங்கள் செயல்படுவதற்கு அவரது முன்னோடியான முயற்சிகள் காரணமாக உள்ளன என்றும் அமைச்சர் பாராட்டினார். இதேபோல் சென்னை துறைமுகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ள சலுகைகள் போல் வேறு எந்த அரசும் சலுகை கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தொழிலாளர் ஆணையம் சார்ந்த பணிகளில் தாம் திறம்பட செயலாற்றியதை நினைவு கூர்ந்த அமைச்சர், தமக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையேயான பந்தம் நீண்ட நெடுங்காலத்திற்கானது என்றார்.